சில விஷயத்தில் கவனமாக இருங்க. வீடு விஷயத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். ஸோ அதை நீங்களாக பெருசாக்காமல் இருந்தால் சரி, நார்மலாக இருந்துக்கோங்க. அதே போல் ட்ராவலில் சேஃபாக இருங்க. இஃப் யூ ஷெட்யூல்டு கேர்ஃபுல்லி, பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லலாம் நல்ல ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஷைன் பண்ணக்கூடிய இந்த வாரத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல செய்திகள், ஓரளவுக்கு நல்ல பேர்லாம் இருக்கும். ப்ராப்பர்ட்டி வைஸ் எடுத்துட்டீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இஷ்யூலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மைனர் லீகல் டிலேஸ் இன் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மைனர் டிலேஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் காரில் வெகு தூரம் பயணம் கூடியவர்களாக இருந்தால் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. இந்த வாரத்துக்கான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிம்மராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்க என்னங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். செஞ்ச தப்பையே திரும்பவும் செய்யாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் நீங்களாக போய் வழியை போய் மாட்டிக்காதீங்க. சில பேர்லாம் நீங்களாம் சொன்ன சில பேர் கேட்க மாட்டாங்க. என்னோடய உற்ற நண்பர், நான் செய்யாமல் யார் செய்வா? நீங்கள் செய்வீங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். திடீர்னு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 15 வருஷ நண்பர்கள், 25 வருஷ நண்பர்கள்லாம் கூட பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள், பணத்தினால் பிரிஞ்சு போன நண்பர்கள், குடும்பங்கள்லாம் இருக்குது, பணத்தால் மட்டுமே. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அந்த தவறை செய்ய மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. விவாகரத்து கேஸு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் இந்த சிம்மம் இந்த ராசியில் பதியக்கூடிய வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஆஃபீஸில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு சண்டையாக மாறும். பெண்கள் எவ்வளோ தான் ஒதுங்கி போனாலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த காலத்தில் பெண்கள் காலையில் போயிட்டு சாயங்காலம் வரீங்க, ஆனால் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இருக்குது. நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், வண்டியில் போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஒரு லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலே எப்படா வீட்டுக்கு வருவோன்னு இருக்குது. அந்தளவுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு படாத பாடுபட்டு தான் இருக்கீங்க. இருப்பினும் இதெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் மாறணும், சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு உங்களுக்கு பொறுமை, பேஷன்ஸ் ரொம்ப அவசியம். பொறுமை அவசியம். உங்களுடைய பொறுமை உங்களை பெரிய அளவில் நல்லா பாதுகாக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், காலபைரவருக்கு சனிக்கிழமையில் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் வில்வத்தினால அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் ஏற்றுங்க, மிளகு தீபம் ஏற்றுங்க, சகப்பு திரி போட்டு விளக்கேற்றுங்க. விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக விளக்கேற்றுங்க. சுவாமிக்கு கையில் விளக்கேற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணி விளக்கேற்றுங்க. உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் கூட உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசை தயங்காதீங்க. தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க. சிம்மராசி பொறுத்த அளவுக்கு சரியா? இவ்வளவும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் வரும். உங்களுடைய சில விஷயங்களை பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.